பணக்காரங்க எல்லாருக்கும் அவங்க பணத்தை காட்டிலும் அவங்க பேர் தான் முக்கியம். இங்கே ஒரு பணக்காரரை பார்ப்போம். அவர் பேரை விட்டு கொடுத்து ஒரு உதவி செய்கிறாரு. அதனால பெரிய நன்மைகள் வாழ்க்கையில் பெறுறாரு. அந்த பணக்காரர் யாருன்னா போவாஸ். போவாஸ்க்கு ஒரு நெருங்கிய உறவினர் இருந்தார். அவர் பேர் மக்லோன். மக்லோன் ரூத் என்ற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மக்லோன் இறந்து போகிறார். ரூத் சரித்திர புஸ்தகத்தை வேதத்தில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. போவாஸ்க்கு ரூத்தை கல்யாணம் பண்ணுறதுக்கு ப்ரொப்போசல் வருது. அப்போ போவாஸ் ஒரு முடிவு எடுக்கணும். ஒன்று பேரை விட்டு கொடுத்து உதவி செய்யணும், இல்லைனா பேரை தக்க வச்சுட்டு உதவி செய்யாமல் இருக்கணும். பேரை விட்டு கொடுக்கணுன்னா அந்த ஜனங்களுக்கு ரெண்டாவது கணவனுக்கு பிறக்கிற குழந்தை முதல் கணவனுடைய சந்ததியில் சேரும். அதுதான் பேரை விட்டு கொடுக்கறது. கடைசியில் ஒரு முடிவு எடுக்கிறாரு, பேரை விட்டு கொடுத்துடலான்னு. விட்டு கொடுத்து உதவி செய்கிறாரு அந்த திக்கற்ற பெண்ணுக்கு. அதனால் அவருடைய சந்ததியில் பெரிய பெரிய ஆட்கள் பிறக்கிறாங்க. தாவீது, சாலமோன், இது மட்டும் இல்லை, அநேக பெரிய பெரிய ராஜாக்கள் பிறக்கிறாங்க. அதே போல் தான் நம்ம வாழ்க்கையிலும் நம்மளுடைய ஸ்தானத்தை நம்ம பேரை விட்டு கொடுத்து கீழே இறங்கி சிலருக்கு உதவி செய்யும் போது கர்த்தர் நம்மளையும் நம்மளுடைய சந்ததிகளையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். நம்ம சந்ததியில் பெரிய பெரிய டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ், ஊழியக்காரங்க, கடவுளுடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஜனங்க எழும்புவாங்க.